வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்பவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது உங்களோட ஸ்க்ரீனில் நீங்களே பார்த்துருப்பீங்க. அதாவது லாஸ்ட் டைம் டபிள்யூடபிள்யூவில் இவங்க சாம்பியன் ஆனால் கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆகலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம முழுக்க பார்க்க போகிறோம். அதாவது இவங்க ரெஸ்லிங் கெரியரை விட்டு போகிறதுக்குள்ள, அதாவது டபிள்யூடபிள்யூ விட்டு போகிறதுக்குள்ள ஒன் டைம் இவங்க சாம்பியன் ஆனாங்க அப்படின்னா இவங்க ஒரு கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன். அதாவது ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது உங்களோட ஜான் சீனா, அதாவது 6th டைம் வேர்ல்டு சாம்பியனான உங்களோட ஜான் சீனா தான். அதாவது ஜான் சீனா டபிள்யூடபிள்யூவில் இருக்கிற வரைக்கும் எல்லா விதமான சாம்பியனையுமே நம்மளுடைய ஜான் சீனா வின் பண்ணிட்டார். அதாவது இப்போ சொல்கிறீங்கள 16th டைம் வேர்ல்டு சாம்பியன் ஜான் சீனா அப்படிங்கிற மாதிரி, ஜான் சீனா டபிள்யூடபிள்யூவில் வேர்ல்டு டைட்டில் அப்படிங்கிற மாதிரி 16 டைம் வின் பண்ணிட்டார். அது இல்லாமல் டேக் டீம் சாம்பியன் அப்படிங்கிற மாதிரி அதையும் வின் பண்ணிட்டார். அது இல்லாமல் யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன் அதையும் உங்களோட ஜான் சீனா வின் பண்ணிட்டார். அது இல்லாமல் இப்போ ரீசெண்டாக இருந்துச்சுல்ல, அதாவது டபிள்யூடபிள்யூ சாம்பியன் அதை கூட உங்களோட ஜான் சீனா வின் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் ஓல்டு எராவில் இருந்த அந்த வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுல்ல, அந்த சாம்பியன் அப்படிங்கிற மாதிரி டபிள்யூடபிள்யூவில் இருந்த ஒட்டுமொத்த சாம்பியனையுமே உங்களோட ஜான் சீனா வின் பண்ணிட்டார். ஆனால் ஜான் சீனா வின் பண்ணாத ஒரே ஒரு டைட்டில் எது டபிள்யூடபிள்யூவில் இருக்குது அப்படின்னு கேட்டால், உங்களோட ஜான் சீனா வின் பண்ணாத டைட்டில் ஐசி டைட்டில். அது மட்டும்தான் உங்களோட ஜான் சீனா இன்னமும் டபிள்யூடபிள்யூவில் வின் பண்ணாமல் இருக்கிறாரு. ஏன்னா இப்போ உங்களோட ஜான் சீனா அவர் ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாரு. அதுக்குள்ளே ஜான் சீனா இந்த ரெஸ்லர் கூட மோதினா நல்லாயிருக்கும், இந்த ரெஸ்லர் கூட மோதினா நல்லாயிருக்கும், அவரோட கடைசி ரன்னை இந்த ஒரு ரெஸ்லர்ஸோடு முடித்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பலவிதமான ஒப்பீனியன்களை ரசிகர்கள் வைக்கிறாங்க. ஆனால் பர்சனலாக ஜான் சீனா ஐசி டைட்டிலில் மட்டும் வின் பண்ணலை. ஏன்னா அந்த ஐசி டைட்டிலில் மட்டும் ஜான் சீனா வின் பண்ணிட்டார் அப்படின்னா டபிள்யூடபிள்யூவில் உங்களோட ஜான் சீனா ஒரு கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன். ஏன்னா அதை மட்டும்தான் அவருக்கு ஒரு இடிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ பல பேர் சொல்கிறாங்க, ஆனால் 16 டைம் வேர்ல்டு சாம்பியனாக இருக்கிறாரு. அதிக முறை டபிள்யூடபிள்யூவில் சாம்பியனான ஒரே ரெஸ்லர்னா ஜான் சீனா தான். அவர் மட்டும் கடைசியாக அந்த ஒரு சாம்பியனை வின் பண்ணிட்டார் அப்படின்னா ஒரு 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஜான் சீனா ஆயிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன தான் நீங்கள் சொன்னாலும் இத்தனை சாம்பியன் வின் பண்ணிட்டார். ஏன்னா 16 டைம் ஜான் சீனா சாம்பியனாக வின் பண்ணிட்டார். ஏன்னா அவர் வின் பண்ணாத ஒரே டைட்டில் ஐசி டைட்டில் தான். அந்த ஐசி டைட்டிலில் மட்டும் ஜான் சீனாவுக்கு வின் பண்ணுற, அதாவது டபிள்யூடபிள்யூ விட்டு அவரோட ஓய்வு பெற போகிறார்ல, அதுக்குள்ளே அந்த ஐசி டைட்டிலில் மட்டும் ஜான் சீனா கொடுத்துட்டார் அப்படின்னா ஜான் சீனா ஒரு கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன். அதாவது ஜான் சீனா டபிள்யூடபிள்யூவில் இருந்த வரைக்கும் எல்லா சாம்பியனும் வின் பண்ணிட்டாருப்பா. டீம் சாம்பியனாக இருக்கட்டும், இல்லை யுனைடெட் ஸ்டேட் சாம்பியனாக இருக்கட்டும், இல்லை இன்டர்கண்டன் சாம்பியனாக இருக்கட்டும், இல்லை வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனாக இருக்கட்டும், டபிள்யூடபிள்யூ சாம்பியன் அப்படிங்கிற மாதிரி எல்லா சாம்பியனையும் வின் பண்ணிட்டார். ஏன்னா அவர் வின் பண்ணாத ஒரே டைட்டில் எதுனா ஐசி டைட்டில் மட்டும். அதை மட்டும் ஜான் சீனா அவர் ரிட்டையர்மெண்ட்டுக்குள்ளே ஒரு ஃபியூடு போய் அந்த ஐசி டைட்டிலில் மட்டும் வின் பண்ணிட்டார் அப்படின்னா ஜான் சீனா ஒரு கெத்து காட்டிக்கலாம், நானும் ஒரு கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா அந்த ஐசி டைட்டில் மட்டும்தான் ஜான் சீனாவோட அந்த ஒரு கனவுக்கு இடிக்குது. ஏன்னா ஃபேன்ஸ் அதை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. ஜான் சீனா 16 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆகிட்டார். இதுக்கப்புறம் அவர் ஒரு சாம்பியனை வின் பண்ணி அவர் 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமே கிடையாது. ஜான் சீனா வின் பண்ண வேண்டிய ஒரே டைட்டில் எதுனா ஐசி டைட்டில் மட்டும்தான். ஐசி டைட்டிலில் வின் பண்ணிட்டா நம்மளுடைய ஜான் சீனா ஒரு கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன். அதாவது ஃபேன்ஸ் நீங்களே எப்படி யோசிக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியல. அதாவது நான் என்னோட தரப்புலேருந்து கேட்குறேன். அதாவது உங்களோட ஜான் சீனா ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்குள்ள ஐசி டைட்டிலை வின் பண்ணி ஒரு கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆனால் நல்லா இருக்குமா, இல்லை இன்னொரு வேர்ல்டு டைட்டிலை வின் பண்ணி 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காமல் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா பார்க்க போகிறது உங்களோட பெஸ்ட் இன் த வேர்ல்டு சிஎம் பங்க் தான். சிஎம் பங்க் டபிள்யூடபிள்யூவில் எல்லா விதமான சாம்பியனையும் வின் பண்ணிட்டார். ஏன்னா அவர் வின் பண்ணாத சாம்பியன் அப்படிங்கிறது டபிள்யூடபிள்யூவில் கிடையவே கிடையாது. ஏன்னா டபிள்யூடபிள்யூவில் அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்குள்ளே, டபிள்யூடபிள்யூ விட்டு போகிறதுக்குள்ளே அவர் வின் பண்ண வேண்டிய ஒரே ஒரு டைட்டில் எதுன்னா அது யூஎஸ்ஏ டைட்டில் மட்டும்தான். அதாவது யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன். அந்த ஒரு டைட்டிலை மட்டும்தான் உங்களோட பெஸ்ட் இன் த வேர்ல்டு சிஎம் பங்க் வின் பண்ணணும். ஏன்னா டேக் டீம் சாம்பியன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு சாம்பியனையும் நம்மளுடைய சிஎம் பங்க் வின் பண்ணிட்டார். அதாவது டேக் டீம் சாம்பியன் அப்படிங்கிறது அந்த ஓல்டு ஏராவில் வேர்ல்டு டேக் டீம் சாம்பியன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ஒரு டைட்டிலையும் உங்களோட ஜான் சீனா வின் பண்ணிட்டார். அது இல்லாமல் ஐசி டைட்டில் அதையும் உங்களோட ஜான் சீனா வின் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு டைட்டிலையும் வின் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் டபிள்யூடபிள்யூ சாம்பியன் அப்படிங்கிற அந்த ஒரு டைட்டிலையும் வின் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் மணி இன் த பேங்க் இருக்கிற எல்லா விதமான சாம்பியனாக இருக்கட்டும், மணி இன் த பேங்காக இருக்கட்டும், எல்லாத்தையுமே உங்களுடைய பெஸ்ட் இன் த வேர்ல்டு சிஎம் பங்க் வின் பண்ணிட்டாருப்பா. அவர் வின் பண்ணாத ஒரே டைட்டில் எதுன்னா
அந்த யுஎஸ்ஏ டைட்டில் மட்டும்தான். அது மட்டும் உங்களுடைய பெஸ்ட் இன் த வேர்ல்டு சிஎம் பேங்க்கு அதை வின் பண்ணிட்டார் அப்படின்னா உங்களுடைய சிஎம் பேங்க்கும் காலரை தூக்கி விட்டுக்கிட்டு சொல்லலாம், நானும் ஒரு கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன்டா, நானும் டபிள்யூடபிள்யூல எல்லா சாம்பியனையும் வின் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி உங்களோட சிஎம் பேங்க்கு கலரை தூக்கிக்கிட்டு காட்டலாம். ஆனால் டபிள்யூடபிள்யூ வந்து எல்லாத்தையுமே தரமாக தான் பண்ணுறாங்க. ஆனால் பெரிய பெரிய ரெஸ்லர்ஸ்க்கு வந்து ஏதாவது ஒரு மிஸ்டேக்கை வச்சிடுறாங்க. அது எதனால் அப்படின்னு தெரில. ஏன்னா பெரிய பெரிய ரெஸ்லராக இருந்தாலும் அவங்களுக்கு கீழே வர ரெஸ்லர்ஸ் வந்து எல்லாமே டைட்டிலுமே வின் பண்ணிடுறாங்க. கேட்டால் நான் கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆகிட்டேன், 2 டைம் கிராண்ட் ஸ்லாம் ஆகிட்டேன், அதாவது 3 டைம்ஸ் வந்து நான் கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆகிட்டேன் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஆனால் அதாவது இவங்களுக்கு கீழே இருக்கிற ரெஸ்லர்ஸ் கூட சொல்கிறாங்க. ஆனால் இவங்கலாம் டபிள்யூடபிள்யூல டாப் 1 பொசிஷனில் இருந்தவங்க. ஆனால் இவங்கலாம் வந்து ஒரு டைட்டிலை வந்து வின் பண்ணாமல் வச்சுருக்காங்க டபிள்யூடபிள்யூ. அது எதனால் அப்படின்னு தெரியல. ஆனால் உங்களுடைய டபிள்யூடபிள்யூல வந்து சிஎம் பங்க் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்குள்ள டபிள்யூடபிள்யூ வந்து கண்டிப்பாக அந்த ஒரு யுனைடெட் ஸ்டேட் சாம்பியனை வந்து நம்முடைய சிஎம் பங்க் கையில் கொடுத்தாங்க அப்படின்னா நம்முடைய சிஎம் பங்க்கும் ஒரு கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆயிடலாம். அதுக்கான காலங்கள் அப்படிங்கிறது இன்னமும் இருக்குது தான், இல்லாமலாம் கிடையாது. ஏன்னா நம்முடைய சிஎம் பங்கு இன்னமும் ஒரு 5 வருஷம் இல்லை 6 வருஷம் டபிள்யூடபிள்யூல தான் ஒர்க் பண்ண போகிறாரு. அதுக்குள்ளே வந்து உங்களுடைய சிஎம் பங்குக்கு வந்து அந்த ஒரு யுனைடெட் ஸ்டேட் சாம்பியனுக்கான ஒரு ஃபியூடு போய் அந்த ஒரு சாம்பியனை வின் பண்ணால் நல்லாயிருக்கும். அதாவது சிஎம் பங்க் ரசிகர்கள் வந்து அந்த ஒரு சாம்பியனை வந்து வின் பண்ணணும் அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் நண்பா. ஆனால் என்னோடய தரப்பில் வந்து சிஎம் பங்க் வந்து கடைசி டைம், அதாவது லாஸ்ட் ஒன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு யுனைடெட் ஸ்டேட் சாம்பியனை வின் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோடய ஒப்பீனியன். உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்கள் நண்பா. அதுக்கப்புறம் உங்களோட பிக் டாக் ரோமன் ரெயின்ஸ். ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து டபிள்யூடபிள்யூல வந்து ஆரம்ப காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ பெரிய ரெஸ்லர் ஆனார் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச கதை தான். அதாவது பழைய இதில் வந்து பிக் டாக் அப்படிங்கிற மாதிரி இருந்தார். பிக் டாகாக இருக்கிறப்ப டாக் டீம் சாம்பியனாக இருக்கட்டும், அது இல்லாமல் யுனைடெட் ஸ்டேட் சாம்பியனாக இருக்கட்டும், ஐசி டைட்டிலாக இருக்கட்டும், வேர்ல்டு டைட்டிலாக இருக்கட்டும், இல்லை டபிள்யூடபிள்யூ டைட்டிலாக இருக்கட்டும், இல்லை அதுக்கப்புறம் யூனிவர்சல் டைட்டிலாக இருக்கட்டும், எல்லா டைட்டிலுமே உங்களுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து வின் பண்ணிட்டாரு. ஏன்னா டபிள்யூடபிள்யூல வந்து ரோமன் ரெயின்ஸை வின் பண்ணாத ஒரே ஒரு இது அதுன்னு கேட்டால் அந்த மனி இன் த பேங்க் மட்டும்தான். ஏன்னா உங்களுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து இப்போ வரைக்கும் அந்த மனி இன் த பேங்க் அப்படிங்கிறத வின் பண்ணவே இல்லை. அதான் சொன்னல, எல்லா டைட்டுமே வின் பண்ணிட்டாரு. ராயல் ரம்பிளில் கூட உங்களோட ரோமன் ரெயின்ஸ் கலந்துக்கிட்டாரு. ஆனால் ரோமன் ரெயின்ஸ் வந்து அந்த மனி இன் த பேங்க் வந்து இன்ன வரைக்கும் வின் பண்ணதே கிடையாது. ஏன்னா அந்த மனி இன் த பேங்க் அந்த ஒரு குவாலிஃபையிங்கில் கூட உங்களோட ரோமன் ரெயின்ஸ் இருந்தது கிடையாது. அது இல்லாமல் அந்த மனி இன் த பேங்கை வின் பண்ணதும் கிடையாது. ஆனால் ரோமன் ரெயின்ஸோட அந்த கெரியர் முடியறதுக்குள்ளே டபிள்யூடபிள்யூ விட்டு போகிறதுக்குள்ளே உங்களோட ரோமன் ரெயின்ஸ் வந்து அந்த மனி இன் த பேங்கை வின் பண்ணி ஏதாவது ஒரு ரெஸ்லர்கிட்ட அந்த மனி இன் த பேங்கை கேஷ் இன் பண்ணார் அப்படின்னா ரோமன் ரெயின்ஸ் சொல்லிக்கலாம். அதாவது டபிள்யூடபிள்யூ இருக்க எல்லா டைட்டிலுமே நான் வின் பண்ணிட்டேன்டா, அதாவது மனி இன் த பேங்க்கே நான் வின் பண்ணிட்டேன்டா, அதெல்லாம் ராயல் ரம்பிள் கூட நான் கலந்துக்கிட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி நான் உங்களோட ரோமன் ரெயின்ஸை கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா அவர் சொல்லிட்டாருன்னா ரோமன் ரெயின்ஸும் சொல்லிக்கலாம், நானும் ஒரு கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் இல்லை அந்த பிக் டாக் அப்படிங்கிறத கடந்து தான் அதுக்கப்புறம் கடைசியாக வந்து பிராக் லெஸ்னர் பீட் பண்ணி யூனிவர்சல் சாம்பியன் ஆனார். அதுக்கப்புறம் ரோமன் ரெயின்ஸுக்கு லுக்குமியா வந்துச்சு. லுக்குமியா வந்து அவரோட டைட்டிலை வெக்கேட் பண்ணிட்டு போனார். அதுக்கப்புறம் திரும்பி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாசான ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணார். த ட்ரைபிள் சீஃப் அப்படிங்கிற மாதிரி கொடி கட்டி பறந்தார் 4 வருஷம். யாருமே நான் ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தையே உங்களோட ரோமன் ரெயின்ஸ் கட்டி ஆண்டார். அதுக்கப்புறம் தான் இப்போ வந்து ஒரு ஃபியூரில் போய்கிட்டு இருக்காரு. அதாவது இந்த பிளட் லைன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபியூரில் போய்கிட்டு இருக்காரு. ஏன்னா இப்போ வந்து டபிள்யூடபிள்யூ ரன் பண்ணுறது யாருன்னு கேட்டால் முழுக்க முழுக்க ரோமன் ரெயின்ஸ் தான். அதனால் ரோமன் ரெயின்ஸ் வந்து அவரோட கெரியரை முடிக்கிறதுக்குள்ள கண்டிப்பாக அந்த மனி இன் த பேங்க் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பீப் கேஸை வந்து உங்களோட ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ணிட்டார் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ரோமன் ரெயின்ஸு கடைசியாக அந்த மனி இன் த பேங்கை வின் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காமல் சொல்லுங்கள் நண்பா. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் நண்பா. ஏன்னா நான் சொன்ன இந்த 3 ரெஸ்லர்ஸுமே வந்து டபிள்யூடபிள்யூயை விட்டு போகிறதுக்கு முன்னாடி அவங்களோட ரெஸ்லிங் கெரியரை முடிவுக்கு கொண்டுட்டு வரதுக்குள்ளே இவங்க எல்லாருமே சாம்பியன் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். இது வந்து பார்ட் 1 தான். பார்ட் 2 பார்ட் 3 வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் ரெடி பண்ணி போகிறேன். அதாவது அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக இதுக்கான பார்ட் 2 வீடியோ கண்டிப்பாக வரும். இதுக்கான ஆதரவை நீங்கள் தர்றீங்களா அப்படிங்கிற வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இது வந்து முழுக்க இது உண்மையான ஒரு ரீசனே தவிர நான் ஃபேக்காக இதை நான் அடிச்சுலாம் விட கிடையாது. இது முழுக்க இது உண்மையான செய்தி தான்.